ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கலக்க சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்க சித்தர் நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. ஓம் கனகப்பட்டிங்க ஐய குருதாதே குருஜி குருஜி ஆண்டவரே. இன்னைக்கு வந்து பீட்ரூட்டை வச்சு ஒரு தொக்கு பண்ணலாங்க. ஏன்னா இது வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு இப்போ வந்து நமக்கு பீட்ரூட் வந்து ரொம்ப சீப்பாக 25 ரூபாய், 20 ரூபாய் இந்த மாதிரி வந்து கிலோ இந்த கணக்கில் போயிட்டு இருக்கு. இந்த சாதம் இது என்னோட ஃபேவரட் டிக்கர்ஸ்னு சாதம் வடித்து வச்சுக்கிட்டேன். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி 12 வரைக்கும் இருக்காங்க அம்மா. அதனால் நல்லெண்ணெயில் தான் இது செய்ய போகிறேன். ஏன்னா இது வந்து உடனே வந்து உடனே காலி பண்ணுற மாதிரி இல்லை. 2 நாளைக்கு 3 நாளைக்கு நமக்கு இது இந்த மாதிரி பதப்படுத்தி வச்சுட்டோம்னா 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க. ப்ரெட்டுக்கு தொட்டுக்கலாம். ப்ரெட்டுக்கு வந்து ஜாம் மாதிரி. இது என்ன வந்து தொக்கு மாதிரி தானே. இப்போ ஒரு வெஜ்ஜி தொக்கு மாதிரி தான். நான்வெஜ் போட்டு செய்கிறது இது வெஜ்ஜி தொக்கு மாதிரி தான். வெஜ்ஜி தொக்கு இது நான்வெஜ் மாதிரின்னு சொல்லிட்டு வெஜ்ஜி தொக்கு தாங்க. இதே நம்ம நிறைய வகையில் செஞ்சு வச்சுக்கலாம். கேரட்லேயும் செய்யலாம், பீட்ரூட்லேயும் செய்யலாம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் இந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இட்லி, சப்பாத்தி, இப்போ வெளியே வந்து வெயிலில் ரொம்ப ட்ராவலிங் பண்ணுறோம்னா வெங்காயம் போட்டு செஞ்சு வச்சோம்லன்னா சப்பாத்தி, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு உடம்புக்கும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். குடல் லூஸ் ஆகும். ஆயில் விட்டுடலாங்க. ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்குது. இது நல்லெண்ணெயிலே செய்யலாம்னு சொல்லிட்டு அதில் ஓப்பன் பண்ணி ஏதாவது இன்னொரு பாட்டில் தான் ஓப்பன் பண்ணணும். ஆமாங்க, ஆமாங்க. ஏன்னா இதில் நல்லெண்ணெய் செஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு 2-3 நாளைக்கு வரும். ஒரு சொன்னான்ற மாதிரி இது நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு எல்லா வகையிலையும் நம்ம பொரியலில் தான் பண்ணி கொடுக்குறோம்ப. சாப்பாட்டில் பருப்பு சாம்பாரில் இந்த மாதிரி போட்டு பேச கொடுக்குறோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி தொக்கா இதில் ஜாம் பண்ணி வச்சுக்கலாம். காரம் போட்டும் வைக்கலாம், இனிப்பு போட்டும் வைக்கலாம். எப்படி வேணுனாலும் நம்மளோட ஃபேவரட் அந்த மாதிரி நம்ம செய்யலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். ஏன்னா பீட்ரூட்டு, கேரட்டு இப்போ ரொம்ப மலிவாக இருக்குது. நிறைய வந்து செய்யலாம் நம்ம பீட்ரூட்டு, கேரட்டை வச்சு. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை
புளி காசுனதுனால இந்த புளி காசு பாருங்க. ஏன்னா இந்த இஞ்சும் பூண்டும் அதில் இருக்கிற அந்த பச்சைத்தன்மை போகிறதுக்கு நல்லா வணங்கிட்டுங்க. நம்ம வந்து மசாலா பொடி செஞ்ச பிள்ளைங்களாம் சிக்கன் பொடி மட்டன் பொடி மாதிரி இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கால் ஸ்பூனு மஞ்சள்தூள், நம்ம வீட்டில் அடித்த மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, அடுத்தது வந்து மிளகாய், கிரீன் மிளகாய், அது கொடை மிளகாய். அந்த மசாலா போட்டோன்னு நான்வெஜ் மாதிரியே வாசம் வருது. வெங்காயம், சின்ன வெங்காயம் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் போட்டோம். இதை நல்லா எண்ணெயில் வந்து இந்த மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வச்சுக்கணும். இப்போ சாப்பாட்டுக்கு மாவு இருக்குது, தோசை ஊற்றிக்கலாம், இட்லி ஊற்றிக்கலாம், எதோ ஒன்று பண்ணிக்கலாம். மதியானத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு கஞ்சி வடிச்சுன்னுக்கு செடிங்களுக்கு தான் அது ஆல்ரெடியாக வந்து நமக்கு செடிங்களுக்கு ஊற்றுறதுக்கு அரிசி மாவு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் கலக்கி. அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் எண்ணெயில் விட்டுங்க. இப்போ என்ன பீட்ரூட், கேரட், தக்காளி நிறைய காய் வகை வந்து இப்போ ரொம்ப கம்மி விலைக்கு, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே கம்மி விலைக்கு வருது. இப்போ வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வாங்கி வத்தல் போட்டு வச்சுக்கலாங்க. வெயில், ஏன்னா இப்போ கொஞ்சம் மழையும் அடிச்சுட்டு இருக்குது, வெயிலும் அடிக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். வடகம் போடுறவங்க வெங்காயத்தில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் வடகம் போடலாம். பூண்டில் வச்சு நம்ம என்னென்ன பூண்டு பொடி, பூண்டு ஊறுகாய், பூண்டு தொக்கு, பூண்டை வந்து வத்தல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பூண்டை வாங்கி நல்லா அப்படியே கொஞ்சம் பெரிய பல்ல இருக்கு இல்லைங்களா, வாங்கி போட்டு நல்லா 1-2 தட்டி வச்சு வெயில் காய் போட்டு எடுத்து வச்சுட்டோம்லாங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நமக்கு கொஞ்சம் தலைக்கு மேலே எகுறது இல்லைங்களா, அந்த ரேஞ்சு வரும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொடி பண்ணி அந்த தோலை உரித்து காய் போடுறத விட நீங்கள் அப்படியே பொடி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. இப்போ வந்து தக்காளி போட்டுடலாங்க. 2 தக்காளியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து பீட்ரூட்டு, ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்றதா இருந்தால் 1 வாரத்துக்கு கூட சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்ணோம்னா ஒரு 2-3 நாளைக்கு இது வந்து, இதே நம்ம வந்து லெமன் புளிஞ்சு விட்டோம்லான்னா 1 வாரத்துக்கு கூட இந்த தொக்கு நமக்கு யூஸ் ஆகும். இது கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம்லான்னா இது இப்போ வர்ற வாசனைக்கு தேவை இருக்கிற அளவுக்கு, இந்த காய் தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு போட்டு
கொஞ்சம் இல்லை நம்ம தண்ணி ஊற்றிட்டாங்க. இந்த காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா? இன்னும் நம்ம 2-3 நாளைக்கு வச்சு செஞ்சு சாப்பிட்ணும் போது நீங்கள் வந்து என்ன செய்யணும், தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து இதில் ஊற்றணும். புளி கரைச்சல் பாருங்கள், நான் புளி வந்து காய வச்சு எடுத்து பாட்டில் ஊற்றி வச்சுருக்கிறேன். புளி இப்போ லெமன் போட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக இப்போ நைட்டில் கூட எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னும்போது ஒரு சாப்பாடு அப்படியே சூடாக வச்சு அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அந்த புளியை எடுத்து ஊற்றி இந்த சாத்தை ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. சாத்தை போட்டு கரட்டி சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே இந்த காய் வேகிறதுக்கு இப்போ நம்ம தண்ணி இந்த காய் ஆல்ரெடியாக இதுக்கு மேலே இல்லை தண்ணி ஊற்ற போகிறதில்ல. நல்லா இது வெந்து வாசி பார்க்கலாமா? தக்காளி நல்லா வஞ்சிருச்சுங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜாம் மாதிரி செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கொரப்பாக அந்த இதில் சீவி போட்டு செஞ்சோம்லன்னா இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு அந்த இது வந்து கொஞ்சம் வாயில் ஒரு மாதிரியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி வரும். நல்லா பழுத்து பழம் மாதிரி ஆகிடும். அப்போ அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ப்ரெட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டாலையும் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்களேன், தக்காளி இந்த காய் எப்படி மஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எதுக்கு போட்டேன்னா, கறி மசாலா தூள் எதுக்கு போட்டேன்னா இது நான்வெஜ் டேஸ்ட் வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பிடிச்சா நீங்கள் இதில் புளி தொக்கு செய்யலாம். பீட்ரூட்டில் எல்லா காயிலுமே செய்யலாங்க. உருளைக்கிழங்குல செய்யலாம். உருளைக்கிழங்கு தேவைப்படுறவங்க அது அவங்களுக்கு செட் ஆனால் அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நிறையா. அதில் உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்க பெருங்காயம் போட்டுக்கலாம். பீட்ரூட் கேரட்டில் பெருங்காயம் போடணுன்னு இல்லை, போட்டு சாப்பிட்றதும் உடம்புக்கு இன்னும் நல்லது தான். இந்த மாதிரி செஞ்சு நம்ம குடமிளகா போடுறதெல்லாம் நம்ம கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுக்கோசரம் தான் குடமிளகா போட்டிருக்கிறேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களே சும்மா அப்படியே தகன்னு நமக்கு இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் அதில் புளி ஊற்றிக்குவேன். வேறு ஒன்றும் போட போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா வந்து எல்லாமே போட்டு பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் புதினாவும் லைட்டாக
பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாயில் சூடுது. புதினா தாங்க காய வச்சுருக்கிறேன். பொடி பண்ணுறதுக்கு நெவல்லே காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3மே வந்து நெவல்லே. ஏன்னா இப்போ 2-3 நாளும் மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்லைங்களா. 2 நாள் மோடம் மழை. இந்த மாதிரி நெவல் ஒரு நாள் விட்டாவே போகிறோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் பூமி ஈரமாக இருக்கிறதுக்கு நமக்கு இங்கே ஃபேன் காற்றுலேயே தான் வச்சுட்டு இருப்பேன். நைட்டில் மட்டும்தானே, பகலில் கடைக்கு போயிடுறேன். அதில் சூப்பருங்க. இன்னும் கொஞ்சோண்டு ரைட்டுங்க, கொஞ்சம் நம்ம புளி காய்ச்சல் வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அது போட்டு இறக்கிடலாம். தண்ணியே இருக்கக்கூடாது, அந்த எண்ணெய் வந்து நமக்கு மேலே தெரியும். இந்த புதினா போட்டதுக்கு தோசை, சப்பாத்தி, இட்லி, சாப்பாடு இத்தனை வகைக்கும் பறந்து ஆட்டோமேட்டிக் யாருமே கேட்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இது அதான் நம்ம டெய்லியும் வந்து இந்த பிளட் கம்மியாக இருக்கிறவங்க கேரட்டு, பீட்ரூட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இது வந்து பொரியல், 2வது பொரியல் செஞ்சு சாப்பிடுவோங்க. இந்த மாதிரி வந்து தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்லான்னா நல்லா கொஞ்சம் தண்ணி, இப்போ வேகத்துக்கு மட்டும் தண்ணி விட்டு அந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் காயோட பிடிச்சி வந்துட்டு இப்போ அந்த எண்ணெய் வந்து நமக்கு தெரிகிற அளவுக்கு வந்துடுச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி செஞ்சு ஒரு லெமன், நான் இப்போ வந்து லெமன் புழிஞ்சு விட்டு புளி தான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் பக்கம் ஊற்ற போகிறேன். தக்காளி போட்டுக்கிறேன், அதனால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் லெமன் புழிஞ்சு விட்டேன். கல் உப்பு போட்டு செஞ்சுருக்கிறேன். இதுலேயும் வந்து ஆல்ரெடியே நான் வந்து புளியிலையும் கல் உப்பு தான் போட்டு கொதிக்க வச்சு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தான் இறக்கி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நம்ம ஊற்றினாவே போருங்க. இது வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்களான்னா ஒரு வாரத்துக்கு நல்லாவே சாப்பிட்லாங்க. ஏன்னா இது நம்ம வீட்டில் தயார் பண்ண மசாலா போடுறோம் இல்லைங்களா. ஒன்று எக்ஸ்ட்ரா இதில் மருந்து ஐட்டம் கலந்துருக்குன்னா இது உற்பத்தி பண்ண காயில் தான் மருந்து அடிச்சிருப்பாங்க. மற்ற பொருள் வந்து நம்ம தயார் பண்ண பொருள் வந்து நம்மளே ரெடி பண்ண மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு இதில் எல்லாம் வந்து அது வளர்கிற தன்மையில் விஷம் சேர்ந்ததை தவிர நம்ம ஒரு துளி கூட இதில் கெமிக்கல் இல்லாமல் பொருளை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு வருஷக்கணக்கில் கெட்டு போகாமல் கல் உப்பு போட்டால் எப்படி வறுத்து கொட்டிட்டோம்னா எந்த பொருளுமே கெடாதுங்க. அந்த மாதிரி தான் நம்ம இதை இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கிறோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா, இப்போ கேரட்டில் இந்த கலர் வருதுங்களா, பீட்ரூட்டில் இந்த கலர் வருதுங்களா, கேரட்டில் ஒரு கலர் வரும். ஒவ்வொரு இதுலேயும் கீரையை வந்து நெவல்ல காய போட்டு எடுத்து எண்ணெயில் பொரிச்சிட்டு லைட்டாக எண்ணெயில் அப்படியே பொரிச்சு எடுத்த உடனே அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு என்னென்ன தேவை, புளி, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு, மிளகாத்தூள் போடுறதோட பச்சை மிளகாய், வரமிளகாய் போட்டு நல்லா எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு நம்ம எப்பயும் வந்து தொக்குக்கு இப்போ புளியோதரை இந்த மாதிரி செய்கிறதுக்கு வறுத்து தனியாக எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி அந்த பொடியை பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு மறுபடியும் அந்த கீரையை எடுத்து அதில் போட்டோம்லன்னா கீரையும் வந்து நமக்கு கீரை தொக்கு வந்து அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். அதையும் எனி டைமு நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒவ்வொரு இதுவும் நமக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் நம்ம செய்கிறதாங்க. கொஞ்சோண்டு புளி ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு மேலவே நான் ஊற்றிக்கிறேன். நான் எப்போவுமே வந்து நம்ம பீட்ரூட்டில் வந்து பொரியல் செய்கிறோம்பா, அல்வா செய்கிறோம்பா, கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, மால்ட்டு இதெல்லாம் செய்கிறோம்பா. ஆனால் இந்த மாதிரி நம்ம தொக்கை செஞ்சு வச்சு நீங்கள் பார்க்கல. இதுவும் வந்து ஜாம் பண்ணி நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க, செஞ்சு சாப்பிட்றாங்க.
இன்னும் ரொம்ப அதுவும் நல்லது. இப்போ வந்து இதெல்லாம் நமக்கு கம்மி விலையாக கிடைக்குதுங்க. கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே ஒவ்வொரு சீசன்லேயும் எல்லாமே விலை ஏறிடுது இல்லைங்களா. இப்போ வந்து கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே பூண்டு வெங்காயம் மளிகை ஐட்டத்துலேருந்து எல்லாமே இப்போ வந்து கம்மி விலையில் இருக்குது. அதே மாதிரி மளிகை ஐட்டம் வாங்குறவங்க கூட இப்போ எல்லாம் பஜார் போச்சுன்னா 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு ஒரு 5 பேர் 4 பேர் ஃபேமிலியில் 2 பேர் கூட இருக்கட்டுங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களாக இருக்கட்டும், லீவு கிடைக்கும்போது போய் ஒரு 2-3 ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஒன்றா சேர்ந்து போகும்போது ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க வியாபாரிங்க. வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு பிரித்து எடுத்துட்டாங்களான்னா ஒரே ஒரு செலவு ஆட்டோ செலவு மட்டும்தான் அவங்களுக்கு. அதை நம்ம ஒரு நாள் இன்னொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும்போது வெயிலில் காய போட்டு பதப்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்கன்னா வருஷக்கணக்கில் இப்போ மாதம் 5,000 6,000 10,000 ரூபாய்க்கு வாங்குறவங்களும் இருக்காங்க. பொருளை வாங்கிட்டு நம்ம செலவு பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வருஷத்தில் 2 டைம் வாங்க இல்லை ஒரு டைம் வாங்க. ரைஸ்லேருந்து எல்லாமே தாங்க சொல்கிறேன் நான். ரொம்ப 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 நமக்கு பாதிக்கு பாதி பணம் மீதி ஆகுங்க. நீங்கள் அது வாங்கி செஞ்சு பாருங்கள் மக்களை. அப்போ வந்து இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்புங்க. இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். சாப்பாடு மதியானத்துக்கு தாங்க. சாப்பாட்டுக்கு வந்து மதியானத்துக்கு எடுத்துக்குவேன். இப்போ வந்து இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்டு கிளம்புறது தான். இட்லி தான் ஊற்ற போகிறேன். ஏன்னா தோசை வந்து அவ்வளோ எனக்கு கொஞ்சம் இது தான். பாய் மக்களே, நீங்களும் உங்களோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி இருக்குது. யார் யார் வந்து அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லபடியாக அவங்க வேலைங்களை தொடங்கி செய்யுங்க. நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்கு உசுரம் வேண்டிக்காங்க. நம்ம ஐயன் கிழக்கைய சித்தர் நமோ நமக, நம்ம கனகப்பட்டி சித்தர் குருநாதர் நமோ நமக, பள்ளி ஆண்டவரே நமோ நமக. எல்லா நன்மைகளும் எல்லா மக்களுக்கும் சேரணும் என்று நான் உங்களை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாய் மக்களே.